நம்மளோட பேட்டர்ன் 14 1 மார்க்ஸ் இருக்கும். அடுத்ததில் ஒரு 10 2 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. பார்ட் 3ல் ஒரு 10 5 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. கிராஃப் ஜாமெட்ரியில் 2 எழுத போகிறீங்க. இப்போ இதோட டைமிங்லாம் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப உரி பண்ண வேணாம். ரொம்ப டைமிங்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஐயோ 20 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுமே அப்படிலாம் டென்ஷன் ஆக வேணாம். உங்களுக்கு தெரியும் எங்கே ஃபாஸ்ட்டாக போகணும், எங்கே ஸ்லோவாக போகணும், நீங்கள் எங்கே ஸ்ட்ராங்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக எப்போவுமே ட்ரெண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ட்ரெண்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிடணும். அதனால் நான் ரொம்ப பழைய கொஸ்டின்லாம் நான் அனலைஸ் பண்ணல. இந்த போன வருஷம் கொஸ்டினும் அதுக்கு போன வருஷம் ஏப்ரல் கொஸ்டினையும் ஜூலை போன சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமையும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள் எந்த பாடத்தில் எத்தனை மார்க் கொஸ்டின் எத்தனை வந்திருக்குன்றதை பாருங்கள். இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த பாடத்தை நம்ம குறைந்த முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதில் எந்த பாடத்தை நம்ம கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க. இதில் ஃபோர்த்தும் சிக்ஸ்த்தும் பார்த்தாலே தெரியுது. அதனால் உனக்கு சென்டம் தேவையில்லை, எனக்கு ஆவரேஜாக ஒரு நல்ல மார்க் ஒரு 80 90 வந்தால் கூட போதும்னா நீ கம்ப்ளீட்டாக 1 மார்க்கை விட்டுட்டு இந்த 2 பாடத்தை கூட நீ கம்ப்ளீட்டாக தியரத்தை மட்டும் படிச்சுட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். சரியா? மித்த எல்லா பாடமுமே ஈக்குவல் வெயிட்டேஜே தான் இருக்குது. இதில் நான் எங்கெங்கெல்லாம் ரெட் கலர் போட்டுக்கலாம் அங்கெல்லாம் அதெல்லாம் கிரியேட்டிவ் கொஸ்டின். இப்போ பாருங்கள் 1 மார்க்கில் எந்தெந்த பாடத்தில் கிரியேட்டிவ் வந்திருக்குன்னு பாருங்கள். 2 மார்க்கில் பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு. 5 மார்க்கில் பாருங்கள் எங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து அதே மாதிரி 7th 8th. இந்த 6th 4th கிரியேட்டிவ் கூட வரல. சரியா? அதனால் அந்த பாடத்தை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப மெனக்கிட வேணாம். சென்டம் வேணான்றவங்க. சரி, அடுத்ததா பாஸ் பண்ணணும். இப்படி யாராவது இங்கே இருக்கியா, நான் பாஸ் பண்ணால் போதும் சார்னு யாராவது வந்திருக்கியா? அப்படி யாரும் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்காக வரல. இருந்தாலும் 5 பாடங்களில் அதிகமாக ஃபெயில் ஆகிற பாடம் எதுன்னு பார்த்தோம்னா கணிதம். ஏன்னே தெரில. அப்போ 1 மார்க்கில் நீ எவ்வளோ எடுக்கலாம்னு நினைக்கிற? இப்போ குறைஞ்சது அதிகபட்சம் ஒரு 2 கிரியேட்டிவ் தான் வருது. 12 எடுக்கலாம். இருந்தாலும் நான் ரொம்ப குறைச்சே போடுறேன். நீ 9 மார்க் எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். அடுத்து ஜாமெட்ரியில் எத்தனை எடுக்கலாம்? 8 மார்க் எடுக்கலாம். அதில் ஒன்றும் கஷ்டமே இல்லை. அடுத்ததா கிராஃபில் எத்தனை எடுக்கலாம்? நான் ரொம்ப கம்மியாக போடுறேன். நீ சொல்யூஷன் தப்பாக எழுதிட்ட, இல்லை ஸ்கேல் தப்பாக எழுதிட்ட, அதனால் 2 மார்க் நான் கம்மியாகவே போடுறேன். அடுத்து முதல் பாடத்தில் ஒரு 5 மார்க்கு. உன்னோட டார்கெட்டு முதல் பாடத்தில் ஒரு 5 மார்க்கு. அதே மாதிரி 8வது பாடத்தில் ஒரு 5 மார்க். அடுத்ததா இந்த மென்சுரேஷனில் ஃபார்முலா, அந்த 2 ஃபார்முலா மட்டும் படித்தாலே, அந்த அட்டவணையில் உள்ள ரைட் சர்க்குலர் அந்த திண்மம் மட்டும் நீ படித்தாலே 2 மார்க் எடுத்துடலாம். இதை கூட்டினாலே 35 மார்க் எடுக்கிறோம். ஆனால் வருடம் முழுவதும் படித்தும் சில மாணவர்கள் இதை எடுக்க முடியல. அதனால் இதை பாஸ் பண்ணுறது ஒன்றும் மேக்ஸில் பெரிய விஷயமே கிடையாது. சரி, அடுத்து 1 மார்க்ஸ் போவோம். 1 மார்க்ஸில் எப்படி எழுதணும்? கண்டிப்பாக நம்ம எதை எழுதணும்? கொஸ்டின் நம்பர் எழுதணும். ஆப்ஷன் மறந்துடாமல் எழுதணும். இன்னமும் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு, இன்னமும் நம்ம ஆப்ஷன் எழுதாமல் சில பேர் எழுதுகிறோம். அப்படி எழுதக்கூடாது. மார்க் கிடையாது. 3மே கரெக்டாக இருக்கணும். ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால் ஆன்சர் தப்பாக இருக்கக்கூடாது. அதனால் அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சரி, இதுக்கு ஆன்சர் என்ன யாராவது சொல்லுங்க போவோம். தமிழ் மீடியத்துக்கு சொல்கிறேன். சார்புகளின் எண்ணிக்கை என்ன ஆன்சர்? 2^mn - 1. கொஸ்டினை திரும்ப ஒரு தடவை படிங்க. போன வருஷம் பல பேர் சென்டத்தை காலி பண்ண நம்ம மைண்டில் அந்த புக் பேக்கில் இருக்க 1 வேர்டை மட்டுமே கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர். நான் கேட்டிருக்கிறது ஃபங்க்ஷன்ஸ், நீங்கள் சொல்கிறது ரிலேஷன்ஸ். நான் கேட்டிருக்கிறது சார்பு, நீங்கள் சொல்கிறது உறவு. அதில் சரி இப்போயாவது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். 2^mn m/n. ஏன் n/n இல்லையா? நான் b to a கொடுத்துருக்கேன். அப்போ பாருங்க, ஒரு கொஸ்டின்ல எவ்வளோ ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த ஒரு கொஸ்டின்ல எவ்வளோ ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. நான் எம்டி ரிலேஷன் ஃபங்க்ஷன் a to b ஃபங்க்ஷன் b to a. அப்போ 1 மார்க்கில் நீ சென்டம் தவற வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இது ஒரே ஒரு உதாரணம். அப்போ உன் புக்கில் இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்கு. எதுக்கு? உன்னைய இந்த மாதிரி ஒரு ட்ராப், உன்னைய ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க. அதனால கவனமா இருக்கு. அதே மாதிரி இது ஒரு கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட்டுக்கு அது குவாட்ராட்டிக். ஆனால் அதுக்கு அடுத்து பாருங்க மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க கியூபுக்கு பதிலாக ஸ்கொயர்ன்னு இருக்கு. அப்போ அதுக்கு குவாட்ராட்டிக், அடுத்து கியூபிக்கு, அடுத்து லீனியர், அடுத்து குவாட்ராட்டிக். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லேயே 4 விதமாக சைனை மாற்றலாம், வேடை மாற்றலாம், எப்படி வேணால் உங்களை சிக்கல் ஏற்படுத்தலாம். அதனால 99 எடுக்கிறது ஈஸி. அந்த 1 மார்க்கு இந்த 1 மார்க்கில் போயிடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இந்த இதில் எதையுமே நீங்கள் விட்டுறக்கூடாது. புக்கில் இருக்க ஒவ்வொரு பகுதியிலையும் 1 வேர்டோ கிரியேட்டிவ் கொஸ்டினோ வரலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க.
இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து ப்ராக்ரஸ் செக்ல இந்த மாதிரி வந்த கொஸ்டின்ஸ். இது திங்கிங் கார்னர்ல வந்த கொஸ்டின், 2 மார்க் யூனிட் எக்ஸசைஸ்ல வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரிலாம் கேள்விகள் உங்கள் சும்மா அந்த எக்ஸசைஸ்ல இருக்க ப்ராப்ளமே படிக்கக்கூடாது. இந்த மாதிரியில இருந்தும் இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் ரொம்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி, இப்போ சில ஒன் வேர்டெல்லாம் பாருங்களேன். அந்த ஒன் வேர்டுக்கு ஆன்சர் என்ன? 120. நான் ஒரு ஹால் எக்ஸாமுகளுக்கு போயிருந்தேன். ஒரு பையன் என்ன பண்ணேன், அவன் ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்க ப்ரொட்ராக்டர் எடுத்து அதில் மெஷர் பண்ணி டக்குன்னு எழுதிட்டான். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் சில பையங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பாரு, இந்த ஈக்குவேஷனை வந்து நீ வந்து சால்வ் பண்ணணும். உட்காந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காம டேரெக்டா எக்ஸ் ஒய் இசட்டோட அதில் சப்ஸ்டியூட் பண்ணில ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி சில ட்ரிக்ஸ் இருக்கு. சரியா? இப்போ இதுக்கெல்லாம் என் கிளாஸ்ல ஒரு பையன் ஆன்சர் சொன்னேன், இதுக்கு 11 சொன்னேன். எப்படின்னு கேட்டேன். சார் இங்கே ஒரு 1 இருக்கு, அங்கே ஒரு 1 இருக்கு, ரெண்டையும் சேர்த்தா 11 சார். இந்த மாதிரி எதுவும் படிக்கிறியா? ஆமாவா? என் கிளாஸ்ல ஒருத்தன் ஒண்ணுமே படிக்க மாட்டேன். ஆனா 8 சாப்டர்ல இருக்க ஃபர்ஸ்ட் படம் ஆ இ ஈ ஆ ஆ இ ஈ அந்த இதை வரிசையை அப்படியே சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது. சரியா? சரி, அடுத்து ஜாமெட்ரிக்கு போயிடுவோம். மொத்தம் 3 டைப் இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம 2வது தரவு பண்ணிடணும். எந்தெந்த ஜாமெட்ரி? வடிவத்த முக்கோணங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸையும் தொடுகோடு டேஞ்சண்ட்டை மட்டுமே படித்தாலும் போதும். ஏன்னா இதில் தப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை விட்டுருவோம். சரியா? இதில் ரப் டயக்ராம், அந்த ஸ்கேல் ஃபேக்டரு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அது டயாமீட்டர் கொடுத்துருக்கா, ரேடியஸ் கொடுத்துருக்கா, ஆரமா விட்டமா, அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுருங்க. இது தொடுகோடு நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த ட்ரையாங்கிளை விட்டுறதுனால தொடுகோட்டில் இருக்க அந்த 3 டைப்புமே ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ஏன்னா நம்ம நம்பி போகிறது எத்தனை? 2. அதனால இதில் இந்த மாடல்லாம் விட்டுறக்கூடாது. அதை மட்டும் படித்தா போதும்னு நினைக்கக்கூடாது. சப்போஸ் இது வந்தாலும் வரலாம். அடுத்து இதில் இந்த ஜாமெட்ரி ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, 3/5னா அந்த டேஷ் போடுறதுல தப்பு விடுறீங்க. இப்போ ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். முதல்ல ஒரு லைன் போட்டுக்க, ஒரு 60 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்க, திரும்ப ஒரு ரிவர்ஸில் வச்சுக்க, 60 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சிக்க. அடுத்து எத்தனை ஆர்க் வெட்டணும்? 5 ஆர்க் வெட்டணும். ஏன்னா அதில் பெரிய நம்பர் வந்து என்னது? 5. அப்போ 5 இதுக்கு 3 வரைக்கும் இது எவ்வளோ தூரம் இருக்கோ காம்பஸ் வச்சு அதை மெஷர் பண்ணி அங்கே ஒரு பாயிண்ட் அங்கே ஒரு பாயிண்ட் ரெண்டை என்ன பண்ணிடு, ஜாயின் பண்ணிடு. அடுத்து 5 வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் அங்கே மார்க் பண்ணிடு. இப்போ நீ இதில் எதுக்கு டேஷ் போடணும்? எதுக்கு டேஷ்? இன்னர் ட்ரையாங்கிளுக்கா அவுட்டருக்கா? மேலே இருக்க நம்பர் சின்ன நம்பர், கீழே இருக்க நம்பர் பெரிய நம்பர்னா கீழே இருக்க ட்ரையாங்கிளுக்கு போடு, மேலே இருக்க நம்பர் பெரிய நம்பர்னா மேலே இருக்க ட்ரையாங்கிளுக்கு போடு. இன்னொரு ஆர்க் கட் பண்ணணும். இப்போ 60 டிகிரி வைக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீ இந்த ஆர்க்கை ஏதோ ஒரு அளவுக்கு நீ எடுத்தினாலே அந்த 4 ஆர்க்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், நீ எந்த இதுவும் பண்ண வேணாம். எல்லாமே 60 டிகிரி இருக்கிறதுனால நீ எந்த அளவும் சேஞ்ச் பண்ணாமல் இந்த ஆர்க்கை பூராமே நீ கட் பண்ணலாம். இதில் இந்த 3/5 சம் 5/3 மாறுச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? ஒரே ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? டேஷை வந்து அங்கே போட போகிறோம், ஆர்க்கை வந்து இங்கே கட் பண்ண போகிறோம். இந்த நீ நேமை மாற்றி போட்டிங்கன்னா டோட்டல் ஜாமெட்ரி தப்புன்ற மாதிரி அர்த்தமாயிரும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக கிராஃப் போயிடுவோம். எந்த கிராஃப் நீங்கள் எல்லாம் தரவா இருக்கீங்க? அந்தது அது சில பேர் அது ஈஸியாக இருக்குன்றீங்க, சில பேர் இது ஈஸியாக இருக்கீங்க. இது ரெண்டுமே வந்துச்சுன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா அதில் தப்புறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால இதில் சரி. இப்போ நேர்மாறுபாடு அந்த 5 கணக்கு விகித சம்மர்லையே ஒரு ஸ்டோரி மாதிரி கூட படிச்சுக்க. என்னது? வர்ஷிகா பேருந்தில் ஏறி துணிக்கடைக்கு சென்று 1/2 மீட்டர் துணியை இருசக்கர வாகனத்தில் வாங்கி வந்தால். இந்த சென்டென்ஸ் வச்சுக்கிட்டோம்னா இந்த 5 கோடு வேர்டும் இருக்கிற கணக்கு வந்து என்னது? டைரக்ட் கிராஃப். அது கிராஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். இதுல இந்த கிராஃப்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நீ பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, அது நிமிடத்துல இருக்கும், நீ வேணா மணி நேரமா மாத்திக்க. அப்படி யாராவது ப்ராக்டிஸ் பண்ணிருக்கியா? பஸ் பேருந்து கணக்கு ஸ்பீடு வேணா இப்படி பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி அதுக்கு என்ன தப்பு விடுற அப்படின்னா, இந்த இடத்துல 2 1 இருக்கு. சரியா? நீ இந்த சின்ன நம்பர் இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுற, 1 2ல போய் மார்க் பண்ணி இது பண்ணிடுற. அப்ப இந்த கிராஃப்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்து இதே மாதிரி இன்டைரக்டுக்கு ஒரு நிஷாந்த் நிறுவனம் நடத்தும் பள்ளியில் 24 மணி நேரமும் குழாய்கள் மூலம் தண்ணி வரும். இது என்னது? நிஷாந்த் ஒரு கணக்கு, நிறுவனம் ஒரு கணக்கு, பள்ளியில் அந்த பரிசு ஒரு கணக்கு, 24 XY = 24 ஒரு கணக்கு, குழாய் பைப்பு ஒரு கணக்கு. அப்போ இந்த ஒரு வேடை வச்சுக்கிட்டாலே இந்த கணக்கு வந்தால் இந்த படம், இந்த கணக்கு வந்தால் இந்த படம் அப்படின்றத நீ மைண்டில் வச்சுக்க. அதே மாதிரி இந்த நிஷாந்த் கணக்கில் இதே தப்பு தான் விடுற. 12,1னா 1,12 போய் பாயிண்ட் வைக்கிற. ஏன்னா நிஷாந்த் கணக்கில் தான் எக்ஸோட வேல்யூ கூட இருக்கும், ஒய்யோட வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ உன் மைண்ட் அப்படியே ஏற்கனவே அந்த 1 வேர்டுக்கு பண்ண மாதிரியே இதுக்கும் உன் மைண்ட் இதுக்கு செட் ஆயிரும். சின்ன நம்பர் பூரா எக்ஸ், பெரிய நம்பர் பூரா ஒய்ன்னு செட் ஆயிரும். அதனால இந்த கணக்குலையும் கொஞ்சம் கவனம் வச்சு. இந்த கணக்கு
சில இது இருக்கு, நான் உங்களுக்கு அந்த நோட்ஸ்ல இருக்கான்னு தெரியல. இதில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த கிராஃப் வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணலை. நீங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் தான், அதனால வேணா நம்ம இதில் போயிடுவோம். இதெல்லாம் வந்து சில பேர் இந்த கிராஃப் போட்டினா அந்த கிராஃபுக்கும் அந்த டேபிளுக்கும் சில ஒரு ரிலேஷன் இருக்கு. இப்போ பாரு, அதில் கான்ஸ்டன்ட் -6. இந்த கிராஃப் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எங்கே கட் பண்ணுது? -6. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5. அந்த பாயிண்ட்டுக்கும் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாரு 5. அதுக்கு கீழே உள்ள பாயிண்ட்டுக்கும் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் பாரு 3. அதுக்கு கீழே உள்ள பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பாரு 1. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள ஹைட் எவ்வளவு? 2. அதுக்கு 4. அப்போ ஹைட் 2 4 6 ஏறும். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில 1 3 இருக்கும். அப்போ இந்த கிராஃப் போட்டினா இந்த பாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சிருக்கியான்னு ஒரு தடவை இந்த பேட்டர்ன் படி செக் பண்ணி பார்த்துக்க. நீ அது வந்துச்சுன்னா இதை நீ அட்டன் பண்ணாத, அதையே பண்ணிடு. சரி, இதெல்லாம் வந்து தேவையில்லை. அடுத்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஒரு 5 மார்க் கண்டிப்பா. ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பா இதுல என்ன தப்பு வரேன்னா, சேர்ப்பு, யூனியன், இன்டர்செக்ஷன், கிராஸ், இன்னும் எதுக்கு அந்த வரிசை ஜோடிக்கணும், கோஆர்டினேட், ஆர்டினேட் பேரெல்லாம் போடணும்னு தெரியல. அதை வேணா ஒரு லைஃபோட ரிலேட் பண்ணி வச்சுக்க. ஏங்கிறது ஒரு பிளேலிஸ்ட் சாங் வச்சிருக்க, பிங்கிறது ஒரு பிளேலிஸ்ட் சாங் வச்சிருக்க. அது ரெண்டையும் காப்பி பண்ணும்போது என்ன ஆகும்? ஏற்கனவே இருக்க ஃபைலை ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்கும். அப்போ இதில் இருக்க பாட்டு அதில் இருக்க பாட்டு 2 தடவை இருந்தால் ஒரு தடவை மட்டும் அந்த பாட்டு இருக்கும். வெட்டுனா என்ன, 2 பிளேலிஸ்ட்லேயும் என்ன சாங் இருக்கு? A-B என்ன, இங்கே இருக்கிற பாட்டை இங்கே டெலீட் பண்ணிடணும். கிராஸ்னா என்ன? கிராஸ் ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஏங்கிறது ஷர்ட்டு, பிங்கிறது பேண்ட்டு. முதல்ல ஷர்ட்டை மட்டும் போட்டுக்கிறோம், ஒவ்வொரு பேண்ட்டாக போட்டு பார்க்குறோம். அடுத்து ஷர்ட்டை மாற்றி அடுத்த பேண்ட்டை பூரா போட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரிலேட் பண்ணி ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி தான் இப்போ ஃபங்க்ஷன்ஸ், சார்பு. இப்போ எலெக்ஷன் வருது, இப்போ இது பூரா வாக்காளர், அது பூரா கேண்டிடேட்டு. எல்லாரும் ஓட்டு போடணும், கள்ள ஓட்டு போடக்கூடாது அப்படின்னா சார்பு. எல்லாரும் வேற வேற வேட்பாளருக்கு ஓட்டு போட்டால் 1 to 1. ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரே வேட்பாளருக்கு போட்டிருந்தா அது மினி டு 1. இது என்னது? எல்லா வேட்பாளரும் ஓட்டு வாங்கியிருந்தா அது ஆன் டு. யாராவது ஒருத்தர் ஓட்டு வாங்காட்டி அது இன்டு. உள் சார்பு, மேல் சார்பு, இதெல்லாம் இருக்கு. அப்ப பாடத்தை மேக்ஸ் அப்படியே கஷ்டம் நினைக்காம ஏதாவது ஒரு ரியல் லைஃபோட நீ வந்து தொடர்படுத்திக்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ல இந்த 14 நிறைய பேர் எழுத மாட்டுற, சரியா? அப்படி ஏதாவது அந்த இதில் வல்லாட்டி நீ கண்டிப்பா இந்த இடத்துல எழுதணும். அதே மாதிரி கிராஃப்லையும் சில பேர் தப்பு விடுற. 2 5 8 11னா நீ இந்த இடத்துல 2 5 8 11 எழுதுற. ஏன்னா எடுத்தோன்னா 2 இருக்கு, அப்புறம் 3 3 போகுது. அப்ப கிராஃபோட ஸ்கேலே தப்பு, சரியா? அப்ப இந்த கிராஃப்ல இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து இந்த மாதிரி f.g நீங்க என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணாத. இந்த மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னா இதோட விட்டுரு. இதுக்கு மேல சிம்பிளிஃபை பண்ணி அதை காம்ப்ளிகேட் பண்ணாத. சரி, அடுத்து 2வது பாடத்துக்கு போயிடுவோம். இந்த 2வது பாடத்துல ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன பண்ணு அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் விளாட்றாங்க, எல்லா பாலையுமே 4 6 நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்பப்போ டைம் கிடைக்கும் போது 1 2 எடுக்கணும். அப்போ 2வது பாடத்தில் ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், அந்த 300க்கும் 600க்கும் இடையே அதுக்கு 2 ஃபார்முலா எழுதுவோம். எந்த ஃபார்முலா? n = l - a t + 1, Sn = n/t. அப்போ அதுக்கு 2 மார்க். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மார்க். அப்போ எல்லா கணக்கும் நமக்கு நல்லாவே தெரியணும் அப்படின்னு நினைக்காத. கஷ்டமான பாடப்பகுதியில் எங்கெங்கெல்லாம் 1 மார்க் எடுக்கலாம், 2 மார்க் எடுக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அட்லீஸ்ட் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதி சப்ஸ்டியூட் பண்ணவாது நீ பழகணும். இதான் 2வது பாடத்தில் ஸ்பெஷல் சீரியஸை நல்லா படிச்சுக்கோங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த ரேகா கணக்கு, அந்த மாதிரி நேம் ப்ராப்ளம்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 3rd சாப்டரில் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அதில் வர்க்கமூலம் நல்லா பார்த்துக்கோங்க. வர்க்கமூலம்ல அதுலேயும் சில ரிலேஷன்லாம் இருக்குது. அந்த 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2, 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 3, அது ரெண்டும் வந்துடும். அந்த 28 ஹாஃப் பண்ணால் 14, அந்த 14 அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர் 2ஆல் டிவைட் பண்ணால் 7. அப்போ ஒரு ப்ராப்ளமை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ண முடியும்? ஆன்சர் கரெக்டானு செக் பண்ண முடியும். அடுத்து இந்த இடத்துல எதில் அதிகமாக தப்பு விடுறீங்க அப்படின்னா, இந்த AB B -42ன்றது எப்படி யோசிச்சுக்கிறது? அந்த இடத்துல குழப்புறீங்க. நீ கீழே சைனை மாற்றி அடிக்காத, அந்த ஸ்டெப்புக்கு அப்படியே விட்டுரு. AB ப்ளஸ்ஸாக இருந்தால் கீழே இருக்க நம்பர் அப்படியே எழுது. இப்போ இங்கே A ப்ளஸ், அப்போ +49, பியும் ப்ளஸ்ஸாக இருக்குது, அப்போ கீழே இருக்க அப்படியே -42 அப்படியே எழுது. அங்கே ரெண்டுமே அங்கே n ப்ளஸ், அதனால அப்படியே +9 எழுது. மைனஸ் M வந்து மைனஸாக இருக்குது, அப்போ கீழே இருக்கிறதுக்கு மட்டும் எதை மாற்றி எழுது? சைனை மாற்றி எழுது. அப்போ இந்த இடத்துல கடைசியில் ஆன்சர் எழுதும்போது தப்பு விட்டுறீங்க, மித்ததெல்லாம் கரெக்டாக போட்டுறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து அணிகளோட பெருக்கல் தெரிஞ்சாலே அணிகளில் 5 மார்க் கண்டிப்பாக எடுத்துடலாம். இப்போ நான் அது ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கோம், இதே ஸ்க்ரீன் வச்சுக்குவோம். இது வந்து ஏபிங்கிறது ஸ்க்ரீனு, இந்த ஏங்கிறது ஸ்க்ரீனு, பிங்கிறது கியூவில் நிற்கிறாங்க. அப்போ முதல்ல 2 போய் அங்கே உட்காடுறேன், -1 போய் இங்கே சீட்டில் உட்காடுறேன், இந்த 0 போய் அங்கே சீட்டில் உட்காடுறேன். இதை மல்டிப்ளை பண்ணி எழுது. முன்னாடி உட்காந்துருந்தவன்
ஸ்க்ரீன் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னு அப்படியே பின்னாடி போகிறேன். அப்போ ஓப்பனையும் அப்படியே பின்னாடி மல்டிப்ளை பண்ணி எழுது. அப்போ 2 2s are 4 + 1 0. அப்போ காலை ஷோ முடிஞ்சிருச்சு. அடுத்து யார் மதிய ஷோ, அவன் போய் அங்கே உட்காடுறேன். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணு, அதே மாதிரி இது பண்ணு. அப்போ மேட்ரிக்ஸை எப்படியோ உனக்கு தேவை, அந்த ஆர்டர் மாறாமல் ஆன்சர் வரணும். அப்போ உனக்கு புரிஞ்ச மாதிரி நீ எப்படி வேணா அதை நீ பார்த்துக்க. அடுத்து 4th லெசன் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொன்னோம். அதனாலும் நீ என்ன பண்ணிக்க, தியரம்ஸை நல்லா படிச்சுக்க. அந்த மெனிலாஸ் தியரம் இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சுக்க. சீவாஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட்டை நல்லா படிச்சுக்க. இந்த ப்ராப்ளமும் ரொம்ப முக்கியம். இது தேற்றமா இல்லாட்டியும் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து 2 மார்க்கில் இந்த டைப் தான் இருக்குது. இந்த 5 டைப் இருக்குது. இந்த தியரத்தை பேஸ் பண்ணி வர அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் தான் வரும். அட்லீஸ்ட் நீ டிராயிங் வரைஞ்சி அந்த ஏதாவது ஒன்று அந்த ஃபார்முலா எழுதினாலே உனக்கு ஒரு மார்க் கிடச்சிரும். அதனால் இந்த இதுக்கு உண்டான ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. மித்தபடி 2 மார்க்கில் நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அடுத்து கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம எந்த கணக்கை நம்ம இது பண்ணலாம். இப்போ இது இதில் டயக்ராம் வரையணுமா வரைய வேணாமா குவாட்ரிலேட்டரலுக்கு? ஸ்லோ லைனர்ஸ்க்கு மட்டும் ஒரு ட்ரிக் தரேன், டிப்ஸ் சொல்கிறேன். எந்த ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ரெண்டுமே மைனஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் 1 2 லாஸ்ட் இதை 3ன்னு எடுத்துக்க, தேர்ட் இதை 4th பாயிண்ட்னு எடுத்துக்க. மித்ததுக்கெல்லாம் அந்த ஆர்டரை மாற்ற வேணாம், நீ படமே போட வேணாம். ஆன்சர் மைனஸில் வந்தால் மட்டும் பரப்பு நீ என்னமா பண்ணிடு, ப்ளஸில் எழுதிக்க. இது ஒரு ட்ரிக்கு. -5 -2 வந்தால் மட்டும் x1 y1 x2 y2 x3 y3ன்னு எதை எடுத்துக்க, அந்த லாஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்க. அது x3 y3, இது x4 y4. சரியா? இது ஒரு ஃபார்முலா. இதை தெரியுமா என்னன்னு தெரியல. அதில் ஏதாவது நிறைய தப்பு வர மாதிரி இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்க. முதல் இருக்கிற ரெண்டுமே எக்ஸ், ரெண்டாவது இருக்கிற ரெண்டுமே ஒய். ஆட் நம்பர் 1 3 1 3, ஈவன் நம்பர் 2 4 2 4. இதை என்ன பண்ணணும், நம்ம ஏற்கனவே தெரியும் x1 y1லாம். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். கீழே இருக்கிறதையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். முதல்ல எதை மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 70/2 half எவ்வளவு 35. இல்லை உனக்கு பழைய மாடலே நீ கான்ஃபிடென்ட் அப்படின்னா நீ அதிலே போட்டுக்க. இதில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ்லாம் கொஞ்சம் குறையும். அதனால் இது ஒரு மெத்தட் குவாட்ரிலேட்டர். இது இப்போ இந்த பாடத்தில் ஈக்குவேஷனுக்கு நிறைய ஃபார்ம் படிச்சிருக்கோம். 2 பாயிண்ட் ஃபார்ம், இரு புள்ளிகள் அமைப்பு, சாய்வு புள்ளி அமைப்பு, பாயிண்ட் ஸ்லோப், அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி மட்டும் இல்லை, மேக்ஸில் நமக்கு உனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு ப்ராப்ளமை எண்ணற்ற வகையில் போடலாம். ஒரு ப்ராப்ளமை நிறைய மெத்தட் இருக்கு. இப்போ கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் அந்த ஈக்குவேஷனுக்கு பூரா நீ ஒரே ஃபார்முலா வச்சு எல்லா சமக்கும் போடலாம். அந்த y = mx + c அந்த ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு நீ எந்த ஃபார்ம் கேட்டாலும் உன்னால் என்ன பண்ண முடியும், போட முடியும். அப்போ மேக்ஸ் அவ்வளோ இன்டர் ரிலேட்டட். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாரு, இது என்ன ஃபார்ம், பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம். அப்போ எனக்கு c தெரியாது. அப்போ பாயிண்ட் xyக்கு பதிலாக 2 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு c யோட வேல்யூ கிடச்சிரும். அதை வச்சு y = mx + c போட முடியும். இது என்னது, 2 பாயிண்ட் ஃபார்ம். அப்போ 2 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சால் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். அதில் ஒரு பாயிண்ட்டை xyக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் என்னால் c கண்டுபிடிக்க முடியும். இதையும் நான் y = mx + c போட முடியும். இது என்னது, இன்டர்செப்ட் ஃபார்ம். இன்டர்செப்ட்னா என்ன, x இன்டர்செப்டில் y 0வா இருக்கும், y இன்டர்செப்டில் x 0வா இருக்கும். அப்போ 2 பாயிண்ட் எனக்கு கிடச்சிருச்சு. அதுலேருந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்லோப்பில் இருந்து c கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாரு, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். நீ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ எதையுமே மனப்படம் வேணாமா, ஃபார்முலா பூரா கூட மனப்படம் வேணாமா, டைரெக்டாக நீ என்ன பண்ணலாம், எத்தனை மெத்தட் இருக்கோ அத்தனை மெத்தடில் நீ கிராஃபில் விஷுவலைஸ் பண்ணி கூட உன்னால் அந்த கிராஃபை போட முடியும். இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆல்டிடியூட்னா என்ன, மீடியன்னா என்ன, குத்துக்கோடுனா என்ன, நடுக்கோடுனா என்ன, ஏன்னா அதில் சமன்பாடு கேட்கும்போது நீ மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதோட வரையறையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க. அடுத்து முக்கோணவியலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். 6.1 கூட நீ லீவ் பண்ணிடலாம். வெறும் டேன் ஃபார்முலா மட்டும் கூட படிச்சுக்க, ஸ்லோ லைனர்ஸு. இப்போ இதில் அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இது யாராவது கேள்விப்பட்டிருக்கியா, சோகாட்டோ, SOHCAHTOA. அந்த எஸ்னா சைனு, ஓனா ஆப்போசிட் சைடு, ஹச்னா ஹைப்போடெனியூஸ், எதிர்பக்கம் கர்ணம். அப்போ இந்த ஃபார்முலா வச்சு இது ஏன் யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ உன்னோட ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸை இந்த 5 கேட்டகரியில் பிரிச்சிடலாம். இங்கே பாரு, ஒன்று அந்த இதுக்கு ஆப்போசிட் சைடில் 2 இருக்கும், இல்லாட்டி 2 ஒரே சைடில் இருக்கும், இல்லாட்டி டாப்பில் 1 அதோட அடியில் 1 பார்ப்பாங்க, இன்னொன்று ஒரு பொருள் மேலே இன்னொரு பொருள் இருக்கும், இன்னொன்று ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்கும். அப்போ உன்னோட எல்லா கணக்கையும் இப்படி கேட்டகரைஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி கணக்கு நீ வந்ததுக்கு அப்புறமா உனக்கு காட் தீட்டா சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல,
காட் தீட்டா யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லாட்டி இந்த டேன் தீட்டாவை யூஸ் பண்ணியும் நம்ம போட முடியும். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீ அந்த இது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்ற இந்த 5 டைப்பில் அது எது வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கூட உன்னால் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரிக்னாமெட்ரியில் நீ வந்து படம் வரைகிற ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக படம் வரைஞ்சிக்க, அதில் தீட்டா என்ன இருக்கோ அதோட டேன் தீட்டாவை மட்டுமாவது எழுது. ஏன்னா அதிகமாக டேன் தீட்டா தான் கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி படம் வரைஞ்சி அந்த டேன் தீட்டா 2 ட்ரையாங்கிள் எது அது 2ஓட டேன் மதிப்பு இதை எழுதியே 1-2 மார்க் நீ என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு 1-2 மார்க் நீ எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கு வச்சுக்குவோம். இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது என்னது, கேட்டிருக்கிறது என்னது? கொடுத்துருக்கிறது என்னது? ஆப்போசிட் சைடா, அட்ஜசன்ட் சைடா, ஹைப்போட்டெனியூஸா? எதிர்பக்கமா, அடுத்துள்ள பக்கமா, கர்ணமா? கொடுத்துருக்குது அடுத்துள்ள பக்கம் ஏ. கேட்டிருக்கிறது என்னது? ஹைப்போட்டெனியூஸ், சாரி என்னது, ஓ. அப்ப ஓவும் ஏயும் சம்பந்தப்பட்டது என்னது? SOH, CAH, TOA. அப்ப ஓவும் ஏவும் சம்பந்தப்பட்டது TOA, டோ. அப்ப டீங்கிறது என்னது? டேன். அப்ப நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? டேன். அப்போ ஒரு ப்ராப்ளம்ல என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, அந்த எழுத்து சோகாட்டோல எது வருது, அதுல உள்ள ஃபர்ஸ்ட் எழுத்தை தான் நீ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு நீ என்ன பண்ணிடலாம், அந்த வேல்யூ எழுதி நீ மார்க் எடுத்துடலாம். சில கணக்கெல்லாம் பாருங்க, இந்த கணக்கெல்லாம் பாருங்க 200 இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு ரூட் 3 போட்டா இந்த ஹைட்டு, அப்படியே 200 வச்சுக்கிட்டா இது ரெண்டையும் கூட்டணும். பாருங்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நீ ஒண்ணுமே தெரியாட்டியும் பாரு அப்படியே அந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எது இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. அதனால ட்ரிக்னாமெட்ரி கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணணும்னு நான் சொல்லலை. இன்னும் இந்த மாதிரி நீ 1-2 மார்க் எடுக்க நீ வந்து ட்ரை பண்ணு. அதனால எல்லா பாடத்துலையும் இப்படி வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், மென்சுரேஷன். இதுக்கு என்ன ஆன்சர் தமிழில் சொல்கிறேன். ஒரு சிலிண்டர், என்னது சிலிண்டர்னு என்ன, உருளையோட அடி சுற்றளவு வந்து 20, ஹைட் 25னா அதோட சிஎஸ்சி எவ்வளவு, வளைவரப்பு எவ்வளவு? சார் என்ன சார் நீங்க ஆரமும் கொடுக்கல, ஆரமே கொடுக்கல, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எப்படி, இதுக்கு என்ன ஆன்சரு? சிலிண்டரோட சிஎஸ்சி ஃபார்முலா என்ன? 2πr கச்சு. அந்த வட்டத்தோட சுற்றளவு சர்க்கம்பரன்ஸோட ஃபார்முலா என்ன? 2πr. அப்ப 2πr-ஐயும் கச்சையும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப எங்க ஆரத்தை காணமேன்னு தேடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி கனெக்ஷன்லாம் உனக்கு தெரியணும். அடுத்து இது என்னது? பேஸ் ஏரியா கொடுத்துருக்கு, ஹைட் கொடுத்துருக்கு, வால்யூம் கேட்டா எப்படி கண்டுபிடிப்ப? வால்யூம் ஃபார்முலா என்ன? அப்ப இங்க பைஆர் ஸ்கொயர் தானே ஏரியா, சரியா? அப்ப அந்த பைஆர் ஸ்கொயருக்கும் உள்ள ஹச்சுக்கு என்ன, 2πr-க்கும் ஹச்சுக்கு உள்ள ரிலேஷன் என்ன, அது எந்த ஃபார்முலால இருக்கு, அந்த மாதிரி பிரிச்சு படிக்கணும். அப்படியே 2πr ஹச்சுன்னு மொட்டை மனப்படம் பண்ணாத. சுற்றளவையும் ஹச்சையும் மல்டிப்ளை பண்றதே சிஎஸ்ஏ, பரப்பையும் உயரத்தையும் மல்டிப்ளை பண்றதே கன அளவு அப்படின்ற அந்த ரிலேஷனை புரிஞ்சுக்க. இது என்னது? கோன். கூம்போட கன அளவு 100. அப்ப ஸ்பியரோட கன அளவு என்னவா இருக்கும்? இப்ப பாரு, நான் ஆரம் கொடுக்கல, உயரம் கொடுக்கல, நான் கூம்போட கன அளவு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்பியரோட கன அளவு என்னன்னு கேட்கிறேன். அப்ப எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன்? இப்ப பாரு, அதே கொஸ்டின், கோனோட அளவு 100, சிலிண்டரோட ஹைட்டு, சிலிண்டர் எவ்வளவுன்னு கேட்கிறேன். அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. கோனுக்கும் சிலிண்டருக்குள்ள ரிலேஷன் தெரியுமா? கோனோட வால்யூம்ல எத்தனை மடங்கு சிலிண்டரோட வால்யூம்? 3. அதே மாதிரி ரிலேஷன் இருக்கு. இங்க பாரு, ஒரு கோன் இதுல இருந்து 2 டைம்ஸ் ஊத்துனா என்ன கிடைக்கும்? ஸ்பியர். அதுல இருந்து 3 டைம்ஸ் ஊத்துனா என்ன கிடைக்கும்? அப்ப செகண்ட் அந்த இதுக்கு ஆன்சர் என்ன? 100 கோன் வால்யூம் இருந்துச்சுன்னா ஸ்பியரோட வால்யூம் 200. 100 இது கோனோட வால்யூம் இருந்துச்சுன்னா சிலிண்டரோட இது என்னது? 300. அப்ப இதுக்கெல்லாம் ஒவ்வொரு வேல்யூமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இருக்கா? அப்ப பாரு, சர்க்கம்பரன்ஸ் இன்டு ஹைட், வால்யூம் இன்டு ஹைட், அதுல 1/3, இதுல ஹாஃப் தான் ஹெமிஸ்பியர். அப்ப இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால இந்த மென்சுரேஷனை எப்படி என்ன பண்ணாத, மொட்டை மனப்பாடம் பண்ணாத, அதுக்குள்ளான ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் கேட்ட மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ண முடியும். இது வந்து ஸ்லோ லேர்னரை விட்டுட்டு அடுத்து நிறைய மார்க் எடுக்கிறவங்க இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. சும்மா ஆவரேஜா மார்க் போதும்னா இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா படிச்சுக்க. அதே மாதிரி இதுல நிறைய தப்பு விடுறீங்க. என்ன அப்படின்னா, இந்த பெயிண்ட் அடிக்கிறதோட சர்ஃபேஸ் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த இடையில இருக்க சர்ஃபேஸை விட்டுறணும், ஏன்னா அது மூடிடும். இப்போ இந்த ஷேப்பை போய் ஒரு பெயிண்ட் பாக்கில் முக்குனா எதுக்கெல்லாம் கலர் தெரியுதோ அதுக்கு தான் நீ அடிக்க போற. அப்போ அந்த இதை உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்போ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணால் அது போயிருதுன்னு நினைக்கிற, அதுக்கு உள்ள ஒரு சர்ஃபேஸையும் நீ கனெக்ட் பண்ணணும்.
சரியா? அடுத்து அதே மாதிரி தான் இது யூனிட்ல வந்து மாத்திக்க. சில இதில் சென்டிமீட்டர் இருக்கும், சில இதில் மீட்டர் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒரே யூனிட்டாக மாத்திக்க. சரியா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் சில இது இருக்கு. டென்ட்னா என்ன கண்டுபிடிக்கணும், மெல்டடு உருக்கி கண்டுபிடிச்சோம்னா என்ன கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ வந்து இந்த மென்சுரேஷனில் கொஞ்சம் கவனமா இரு. இது ரொம்ப முக்கியம். இங்க பாரு, போன வருஷம் கீ, இந்த கீழ 5 மார்க்கோட கீயை பாரு. ரெண்டு ஷேப்போட வால்யூம் அந்த ஃபார்முலா எழுதினீங்கன்னா 2 மார்க்கு, அந்த 2 இதையும் சப்ஸ்டியூட் பண்ணினா 2 மார்க்கு, நீ ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சா 1 மார்க்கு. அப்போ இந்த 2 ஸ்டெப்பும் நம்ம ஈஸியாக போட்டலாம். அதுக்கு தான் நம்ம உங்களை ஃபார்முலா படிக்கணும். அப்போ ஃபார்முலா படிச்சுட்டு சிம்பிளிஃபை பண்ணாலே 5 மார்க்கில் எத்தனை மார்க் கொடுத்துருக்காங்க? கீழே 4 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை போய் நம்ம ஏன் இந்த பாடம் கஷ்டம்னு விடணும்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அது என்னன்றதை சப்ஸ்டியூட் பண்ணாலே 4 மார்க். அடுத்து கடைசி பாடம். இதில் வந்து அந்த ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், அது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சிவி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், 2 மார்க் கண்டிப்பாக அதுலேருந்து ஒன்று வந்துடும். அதே மாதிரி இந்த 5 மார்க்கில் நிறைய ஃபார்முலா இருக்குது. என்னது? டைரக்ட் மெத்தட் இருக்குது, நேரடி முறை, சராசரி முறை, யுக சராசரி முறை. சார் இதில் இத்தனை ஃபார்முலாவை நான் படித்து எந்த கணக்கு எந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா உனக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீ ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் படி. எந்த ஃபார்முலா மட்டும் படி? யுக சராசரி முறை மட்டும் படி. எதை மட்டும் படி? அதை மட்டும் படி. அதை மட்டுமே படித்து அதுக்குண்டான அட்டவணை மட்டும் படித்து அதுக்குண்டான மதிப்பை மட்டும் நீ பண்ணு. நீ இந்த ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, இதை சப்ஸ்டியூட் பண்ணு, இந்த அட்டவணைக்கு 1 மார்க்கு, சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மார்க்கு. இந்த ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னால் எளிதாக போட முடியும். அதனால் நீ ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நல்லா படித்து அதை மட்டும் இது பண்ணு, போட்டு குழப்பிக்கிறாத. அதே மாதிரி தான் அந்த குரூப்டு டேட்டாக்கும், இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கிற டேபிளுக்கும் நீ யூக சராசரி மட்டுமே என்ன பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணு. ரொம்ப சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க பல்வேறு முறைகளை போட்டு குழப்பிக்கிறாத. ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும் எடுத்து எல்லா கணக்குக்கும் அதே ஸ்ட்ராட்டஜியில் நீ ஃபாலோ பண்ணிப்பாரு. உன்னால் ஒரு 2-3 மார்க்குகள் எடுக்க முடியும். அடுத்து இது என்னது? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சில 1 மார்க்லாம் இன்னும் குழப்புது உங்களுக்கு. கூட்டு சராசரி, அந்த மதிப்புகளை கூட்டுனா கூடுமா குறையுமா? கூட்டு சராசரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். திட்ட விளக்கம் மாறுமா? வேல்யூஸை 5ஆல் ஆட் பண்ணுறேன், 5ஆல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், மாறாது. அதுக்கு ஒரு இதுதான். இப்போ ஒரு ஃபுட்பால் டீம் வரிசையாக நிற்கிறாங்க, எல்லாரும் 5 ஸ்டெப்பு வச்சா எல்லாருக்கும் இடைப்பட்ட இடைவெளி எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். எல்லாரும் பின்னாடி போனால் அவங்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி அப்படி தான் இருக்கும். அதே இது மல்டிப்ளை, நீ ஒரு செல்லை வச்சு ஜூம் பண்ணினா என்ன ஆகும்? அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள கேப் பெருசாகும். இப்போ மல்டிப்ளை எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணுறியோ அவ்வளோ தூரம் டேட்டா என்ன ஆகும்? டிவியேட் ஆகும். அதே இது ஜூம் அவுட் பண்ணினா அது ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? குறையும். அப்போ இந்த மாதிரி அனாலஜியை நீ என்ன பண்ணு, ரிலேட் பண்ணிக்க. அதே மாதிரி இது ரொம்ப குழப்புறீங்க, கன்சிஸ்டன்சி. ஒரு பிளேயர் எப்போ கன்சிஸ்டன்டான பிளேயர்னு எதை வச்சு முடிவு பண்ணுறோம்? சிவி அதிகமாக இருக்கணுமா குறைச்சிருக்கணுமா? சிவி மாறுபாட்டுகளுக்கு கம்மியாக இருந்தால் அவன் கன்சிஸ்டண்டா, மாறுபாட்டுகளுக்கு கூட இருந்தால் அவன் கன்சிஸ்டண்டா? கம்மியாக இருக்கணும். இது கம்மியாக இருந்தால் கன்சிஸ்டன்சி கூடும், இது கூடும்போது கன்சிஸ்டன்சி குறையும். அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து ப்ராபபிலிட்டியில் உங்களுக்கு ரொம்ப நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பகடை, இந்த குறைந்தபட்சம் அதிகபட்சத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சு எழுதுங்க. அதில் நிறைய தப்புறீங்க. அட்லீஸ்ட் 2 கட்டு, அட்மோஸ்ட் 2 கட்டுனா உங்களுக்கு என்னன்னு தெரியல, மாற்றிக்கிறீங்க. அதே மாதிரி பிரைம் நம்பர் அட்லீஸ்ட் ஒரு 30 நம்பருக்குள்ள பிரைம் நம்பரை பகா எண்களை பூரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆட் நம்பர், ஈவன் நம்பர், அந்த கூட்டல் தேற்றம், அடிஷன் தேற்றத்தில் உள்ள 5 மார்க்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லீப் இயரில் நிறைய ப்ராப்ளம், அந்த 2 டைப் இருக்குது, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஓவராலாக முக்கியமான டாபிக். ஒரு 60 மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். 60க்கு மேலே எடுக்கணும் சார் அப்படின்னா நீ இந்த டாபிக்ஸை மட்டும் ஓரளவு கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். ஆல்ரெடி டைம் முடிஞ்சிருச்சு. ஏதாவது கேள்விகள் இருந்தால், இது எப்படி கொஸ்டின் பேப்பர் அப்ரோச் பண்ணணும், எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசன்டேஷன், ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ டவுட் செஷனுக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கான அறிவிப்பு, பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு. தங்களுக்கான மதிய உணவு தயாராகிவிட்டது. நீங்கள் மதிய உணவு இடைவேளைக்கு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கண்டக்ட் பண்ணுறதுனால மேலே ஸ்பேசஸ் வேணும். அதனால் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே உங்களுடைய லஞ்ச் பிரேக்குக்கு கொஞ்சம் போனீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டவுட்ஸ் ஸ்டூடெண்ட் சைட், மேக்ஸ் டவுட். சார் டபுள் டான்ஜென்ட்ல வெரிஃபிகேஷன் போடணுமா சார்? இல்ல வெரிஃபிகேஷன் தேவை. the length of the tangent போட்டு போனா கீழ length of the tangent கூட ஒரு மார்க் இல்ல, 2 tangent வரணும்னா கூட மார்க் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அப்படி விட வேணாம், length of the tangent ஓட நிப்பாட்டி ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஃபுல் மார்க். எஸ், थैंक यू சார்.
சார் அந்த கம்பல்சரி அது மட்டும் எப்படி அட்டன் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எப்படின்னா எதுல இருந்து வரும்னு கேக்குறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இது பூரா இருக்கு பாத்தீங்களா, புக்குக்குள்ள உள்ள சப் பாயிண்ட்ஸ்ல இருந்து வரலாம். இதுக்கு இருக்கிற கொஸ்டின்ல ஏதாவது கொஞ்சம் டிஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எதுல இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் புக் இருக்கு பாத்தியா, அந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து சில சம் வந்திருக்கு. அதே மாதிரி என்சிஆர்டில இருந்து அந்த மென்சுரேஷன், கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதுல இருந்து சில கொஸ்டின் வந்திருக்கு. இப்போ நீங்க எல்லாரும் ஏஐ யூஸ் பண்றீங்களா? ஏஐ ஜெமினி சாட் ஜிபிடிலாம் என்னன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை, நீ போய் எனக்கு கிரியேட் 10 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சாப்டர் 1 கொடு, அழகாக ஆன்சரோட என்ன பண்ணுது கொடுக்குது, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குது. அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ட்ரா நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா அதை ஈஸியாக பண்ணிடலாம். அதை எல்லா லெசன்லையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணா தேங்க்யூ. என்ன இருக்கிற கான்செப்ட் தான், கொஞ்சம் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சார் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். இப்போ மாறுபாட்டு கேள்வியில பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து நாங்க கண்டுபிடிக்கிறது ஒரு நம்பரா வருது, ஆனா வந்து புக் ஆன்சர் வேற மாதிரி வருது. அது எப்ப வித்தியாசம் வரும் அப்படின்னா, இப்போ 3/4 × 5 இருக்குன்னு வைங்களேன். ஒரு ஆள் என்ன பண்ணுவார், 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணுவார். இன்னொரு ஆள் இதை டிவைட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுவார். அப்போ அது ரூட் எடுக்கும்போது கொஞ்சம் வேரி ஆகும். அதனால அந்த மைனர் டிஃபரன்ஸ் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே கொடுத்துருவாங்க. பாயிண்ட் +or-- இருந்தால் உனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்ப வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தா அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க சார். கொடுத்துருவாங்க சார். சார் ரஃப் ஒர்க் எழுதணும். ரஃப் ஒர்க் எக்ஸாமில் எங்கே சார் எழுதணும்? கேட்கல. இங்கே சார் ரஃப் ஒர்க்கில் எக்ஸாமில் எழுதணும். ரஃப் ஒர்க் சார். ரஃப் ஒர்க் ரஃப் ஒர்க் நீங்கள் ஒரு பேஜில் கீழே வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பேஜ்லையும் அதுக்கு கீழே செய்யுங்க. இல்லாட்டி ரைட் ஹேண்ட் சைடு ஒரு மார்ஜின் போட்டு அதுக்கு அங்கிட்டு சார் ரைட் ஹேண்டில் எழுதலாமா சார்? என்னப்பா? ரைட் ஹேண்டில் எழுதலாம். சார் சார் நடுவில் சார் கம்பல்சரி 42 இருக்குல்ல 5 மார்க், அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இது நமக்கு தெரியுமா தெரியாதா? அந்த ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து முதல்ல கம்பல்சரியை விட்டுட்டு 9 மார்க் 9 கொஸ்டினை எதுன்னு டிக் பண்ணிடுங்க. கம்பல்சரி நீ வந்து இதுவா இல்லை கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னா அதில் போட்டு ஒரி பண்ணிக்கிறாரு. அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுரு, கடைசியில் அதை பார்த்துக்க. இல்லாட்டி அது மித்த கொஸ்டினே உன்னை அஃபெக்ட் பண்ணும். அதில் நீ கான்ஃபிடென்ட் இல்லாட்டி கடைசி நேரத்தில் அதை பார்த்துக்க. முடிஞ்ச வரைக்கும் ரீகால் பண்ணி பாரு. அப்படி இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால மித்த கொஸ்டினை நீ அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு மைண்டை வச்சுக்கிறாரு சார். இது ரஃப் ஒர்க். ஓகே, இங்கிட்டு போடுவாங்க. சரி, ரஃப் ஒர்க்கு கீழே மட்டுமே போடு, பேஜுக்கு கீழே. சார் இப்போ வந்து 1 மார்க் கடைசியா எழுதிட்டு பிஜி கிராஃப்லாம் முன்னாடி எழுதலாமா சார்? போடலாம், எப்படி வேணா போடலாம், உங்க இஷ்டம் தான். பிஜிக்கு ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமா எழுதி ஆகணுமா சார்? இல்ல, ஆனா கிராஃபை முன்னாடியே போட்டுருங்க. நிறைய ஹாலில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கிராஃபை கடைசியாக வச்சுக்கிட்டு இந்த கொஸ்டினில் டயத்தை எழுதிட்டு அதில் ஏதாவது தப்பு பண்ணி அழிச்சிட்டு கிராஃப் ஷீட்டே கிழிச்சிடுறீங்க. அதனால நீ ஃபர்ஸ்ட் கிராஃப் ஜாமெட்ரியை போட்டுட்டு தான் நீ மெத்தட் தான் ஆரம்பிக்கும். சார் கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவ் செக்மெண்ட் தியரம் படிக்கணுமா சார்? அது தேவையில்லை, இது வரைக்கும் வந்தது இல்லை. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்காக நீ படிச்சு வச்சுக்க. மத்தபடி நீ அந்த 3 தியேட்டரும் படிச்சாலே போதும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஜாமெட்ரிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமா? வேணாம். அதனால மார்க் குறைக்க மாட்டாங்க. அதனால மார்க் குறைக்க. சரி, இப்போ நம்ம 5 மார்க் எழுதுறோம். 9 சம் நம்மளுக்கு தெரியுது, இன்னும் ஒரு சம் எழுதணும்ல. அதில் வந்து கிவனு ஃபார்முலா ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சு. ஊடாக நான் ஸ்டெப் போட்டிருந்தேன்னா அதுக்கு எவ்வளோ மார்க் ஆவரேஜாக கொடுப்பாங்க? எப்படி கேட்குற? 9 கொஸ்டின் 5 மார்க்கில் 9 கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு, ஃபுல்லாக எழுதியாச்சு. 10th கொஸ்டின் வந்து அது கிரியேட்டிவ் கொஸ்டின் எழுதிருக்கியா? எழுதியிருக்கேன். இப்போ அது கிரியேட்டிவ் கொஸ்டினாக இருக்கணும். இருந்து நீ எழுதினீங்கன்னா ஸ்டெப் மார்க் உண்டு. மித்தபடி நீ ப்ராப்ளம் கரெக்டாக போட்டிங்கன்னா உள்ள இருக்க ஸ்டெப் இல்லாட்டியும் அதை வச்சு மார்க் போட்டுருவாங்க. நான் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க? அதுக்கு கீழே இருக்கும். நீ அதுக்கு என்ன ஃபார்முலாக்கு இவ்வளோ மார்க் கொடுங்க, சப்ஸ்டிட் பண்ணி தான் இவ்வளோ மார்க் கொடுங்க, அந்த கீழே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகே சார்.